أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ஓகே, அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த படைச்சது ஷைத்தான்ட்ட இருந்து பாதுகாப்பா எப்படி இருக்கணுங்கிறது, அவன் எப்படியெல்லாம் நம்மளை வழிகெடுப்பான்னு சொல்லக்கூடியது, அல்லாஹ் நமக்கு நேர் வழி காட்டக்கூடிய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்னா பார்த்து வரோம் இல்லையா? யாரு கவலைப்படாம துக்கப்படாம இருப்பாங்கங்கிறதையும், யார் நரகத்துல வீசி எரியப்படுவாங்கங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா? அடுத்த வசனத்துல அல்லாஹ் என்னவெல்லாம் சொல்றான்னு பார்ப்போம். சூரா ஆராஃப் 7வது அத்தியாயம் 37வது வசனம் படிங்க சாரா. எவன் அல்லாஹ்வின் பெயரில் பொய்களை புனைந்திருக்கின்றானோ அல்லது அல்லாஹ்வின் வசனங்களை பொய்யென்று கூறுகின்றானோ அவனை விட அக்கிரமக்காரன் யார்? எனினும் அவர்களுக்கென்று விதிக்கப்பட்ட பங்கு அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இறுதியில் நாம் அனுப்பிய வானவர்கள் அவர்களுடைய ஆன்மாக்களை கைப்பற்றுவதற்காக அவர்களிடம் வருவார்கள். அப்போது அவர்களிடம் கேட்பார்கள், அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் எந்த தெய்வங்களை அழைத்து வந்தீர்களோ அந்த தெய்வங்கள் இப்போது எங்கே? அதற்கு அவர்கள், அவை அனைத்தும் எங்களை விட்டு காணாமல் போய்விட்டன என்று கூறுவார்கள். பிறகு நாங்கள் உண்மையிலேயே சத்தியத்தை நிராகரிப்பவர்களாய் இருந்தோம் என்று தங்களுக்கு எதிராகவே தாங்கள் சாட்சி கூறுவார்கள். அல்லாஹ் கூறுவான், உங்களுக்கு முன் சென்ற ஜின் மற்றும் மனித கூட்டத்தார்களுடன் நீங்களும் நரகத்திற்கு செல்லுங்கள். ஒவ்வொரு கூட்டத்தாரும் நரகத்தினுள் நுழையும் போது தமக்கு முன் சென்ற கூட்டத்தாரை சபித்தவரை செல்வார்கள். இறுதியில் எல்லோரும் அங்கு ஒன்று கூடும்போது அவர்களில் பிந்தைய கூட்டத்தார் முந்தைய கூட்டத்தாரை பற்றி, எங்கள் இறைவனே, இவர்கள்தான் எங்களை வழிகெடுத்தார்கள், எனவே இவர்களுக்கு நரகத்தில் 2 மடங்கு வேதனை அளிப்பாயாக என்று கூறுவார்கள். அதற்கு மறுமொழியாக அல்லாஹ் கூறுவான், ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பு உண்டு, ஆயினும் நீங்கள் அறிவதில்லை. மேலும் அவர்களில் முந்தைய கூட்டத்தார் பிந்தைய கூட்டத்தாரை பார்த்து, நாங்கள் குற்றவாளிகள் என்றால் எங்களை விட நீங்கள் சிறந்தவர்களா என்ன? எனவே இப்பொழுது நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீவினையின் காரணமாக வேதனையை சுவையுங்கள் என்று கூறுவார்கள். உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள், எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென கூறி அவற்றை புறக்கணித்து ஆணவம் கண்டார்களோ அவர்களுக்கு வானத்தின் வாயில்கள் ஒருபோதும் திறக்கப்பட மாட்டா. அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவது என்பது ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழைவது போன்று இயலாத ஒன்றாகும். மேலும் குற்றவாளிகளுக்கு நம்மிடம் இத்தகைய கூலிதான் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவா சொல்றான். உங்களை நீங்க அநியாயம் செஞ்சீங்கன்னா, நீங்க நம்மளுடைய வசனங்களை பொய்ன்னு சொன்னீங்கன்னா, ஆணவக்காரர்களா இருந்தீங்கன்னா நீங்க நரகவாசிகள், அதுல என்னைக்குமே வீழ்ந்து கிடப்பீங்கன்னு சொன்னான். அதை யாரு பொய்ன்னு சொல்லி வசனங்களை புறக்கணித்தாங்களோ அவனை விட அக்கிரமக்காரர்கள் யாரு இருக்க முடியும்? இறுதியில அவங்க ஆணவம் கொண்டு தெரிஞ்சாங்க, அல்லாஹை விடுத்து மற்ற தெய்வங்களை எல்லாம் அழைச்சாங்க. அந்த தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களா இருந்தாங்க. உண்மையிலேயே நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களே அவங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு முன்னாடி மனிதர்களும் ஜின்களும் நரகத்துக்கு போங்க, நீங்க என்னகள் மாறு செஞ்சவர்களா இருக்கீங்கல்ல, உங்களுடைய போய் தெய்வங்கள்லாம் எங்க, நீங்க வணங்குனீங்கல்ல, அவங்களையெல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அவங்கெல்லாம் காணாம போயிருவாங்க. எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சுக்கிட்டோம், நாங்க சத்தியத்தை நிராகரிக்கக்கூடிய மக்களா இருந்துட்டோமே அப்படின்னு தங்களுக்கு தாங்களே எதிரா சாட்சி சொல்லுவாங்க. இதெல்லாம் டைரக்டா இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களுக்கு தானே சொல்றான். இதையெல்லாம் படிச்சு பார்த்தா தானே மாற்று மத சகோதரர்கள் திருந்துவாங்க. இந்த நிலைமை அவங்களுக்கும் வரக்கூடாதுல்ல, இல்லையா? நம்ம இதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணுமா இல்லையா? இது நம்ம மேல கடமை தானே. சக மனிதர்கள் தானே. நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, அடுத்த வீட்டுல இருக்கவங்க, அண்டை வீட்டுல இருக்கவங்க, நம்ம ஊர்ல வாழக்கூடிய மாற்று மத நண்பர்களை பத்தி நம்ம இந்த வசனமெல்லாம் சொல்லியிருக்கே, இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லணுமே நினைச்சிருக்கோமா? சொல்லணுமா வேணாமா? நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்து அல்லாஹ் கேட்பான்ல, இந்த மக்களுக்கு இந்த வசனமெல்லாம் இறக்கியிருக்க, ஓதி காட்டுங்க, சொல்லி காட்டுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அவங்களும் நம்மளும் ஒன்னா சேர்ந்து வெளியே போறோம், ஷாப்பிங் போறோம், ஒன்னா சேர்ந்து பழகுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா இந்த வசனத்தை மட்டும் ஏன் நம்ம பயப்படுறோம்? ஒரு நாளும் பயப்படக்கூடாது. எத்தி வைக்க வேண்டியது நம்ம கடமை. ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அவங்க விருப்பம். ஆனா அல்லாஹ் சொல்றான் பாருங்களேன், இன்னைக்கு நீங்களே ஏத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கும் அவங்களுக்கும் 2 மடங்கு தண்டனை, போங்க நரகத்துக்கு அப்படின்னு சொல்லி நரகத்துல போடுவான். அங்க போய் ஒருத்தர் சபிச்சுக்கிட்டு அவங்க போய் கிடப்பாங்க. யாரெல்லாம் இவங்களுக்கெல்லாம் 2 மடங்கு தண்டனை கூடியாளா, இவங்கெல்லாம் எங்களை நரகத்துக்கு கூட்டிட்டு போனவங்க, இவங்கதான் எங்களை உனக்கு மாறு செய்ய சொன்னாங்க, நாங்க இது வேணான்னு கூட ஒரு சில நேரத்துல யோசிச்ச கூடியவர்களா இருந்தோம் தான்.
ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்ய வேணாமா, பாட்டு கச்சேரி வைப்போம், மேலதாளம் வைப்போம், கொட்டு மேளம் கொட்டுவோம், இதெல்லாம் இவங்கதான் சொன்னாங்க. இந்தா ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல போறோம். அப்புறம் சம்பாரிச்சு என்னதான் பிரயோஜனம் இப்படி எல்லாம் சொன்னாங்க. அப்ப நம்ம வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சு என்னதான் நமக்கு இருக்கு? ஒரு 4 பேருக்கு இது நல்ல விஷயமா சொல்லாம இப்படின்னெல்லாம் ஏத்தி விட்டாங்க. இப்படிப்பட்ட மக்களா இருந்தாங்க. யா அல்லாஹ் இவங்களுக்கு 2 மடங்கு தண்டனை குடு யா அல்லாஹ் அப்படின்ட்டு அங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், எல்லாருக்குமே 2 மடங்கு தான் உனக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தேன்ல, நேர் வழிகாட்டலை கொடுத்திருந்தேன்ல, அப்பயும் நீ அதை அறியலைல, அறியாத மக்களா இருந்தேல, அப்ப 2 பேருக்கும் சேர்ந்த தண்டனை தான். நீங்க எல்லாரும் குற்றம் செஞ்சதுல சமமானவங்க தான். போங்க எல்லாரும் இந்த வேதனைய சுவையுங்க, அனுபவிங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இறுதியில உறுதியா அறிந்துக்கிடுவாங்க நம்முடைய வசனங்களை பொய்ன்னு சொல்லி புறக்கணித்த ஆணவம் கொண்டவர்கள் அந்த அந்த மக்கள். அல்லாஹ் அக்பர். அந்த வானத்தின் வாயில்கள் ஒருபோதும் திறக்காதா, சொர்க்கத்துல நுழைய மாட்டோமான்னு ஏங்குவாங்க. தெரிஞ்சுக்கங்க மக்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிட்டு அகிலத்து மக்களையும் சொல்றான், ஊசியின் காதுக்குள்ள ஒட்டகம் எப்படி நுழையிறது முடியாதோ அதே மாதிரி இணை வைத்தவர்கள், குஃபார்கள், நிராகரித்தவர்கள், வசனங்களை பொய்ன்னு சொன்னவங்க, அலட்சியப்படுத்தின இந்த குற்றவாளிகள் அவங்களுக்கு ஒரு நாள் சொர்க்கத்துல நுழைய மாட்டாங்க. இவங்களுக்கு கூலி இந்த நரகம்தான் கிடைக்குங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்றான். இந்த வசனங்களை எல்லாம் அப்படியே பொத்தி வச்சு மூடி வச்சு கபோர்ட்ல வைக்கிறதுக்கும், ரமலான்ல ஓதுறதுக்கும், குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட சூறாக்களை ஓதுறதுக்கு மட்டும் இறக்கப்பட்டது இல்ல. அப்படி ஓதுறது தப்பு இல்ல. தாராளமா மகரிப்ல, ஃபஜ்ர்ல, ஒவ்வொரு நேர சந்தர்ப்பங்கள்ல நம்ம ஓதக்கூடியது சரிதான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. இருந்தாலும் அதுக்கு இறக்கப்பட்டதா இந்த சூறா, இந்த வசனம், இந்த வேதம், இந்த வழிகாட்டல் இல்ல. அகிலத்து மக்களும் அனைத்தையும் கடைபிடிச்சு வாழணும், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நன்மை ஏவணும், தீமையில இருந்து தடுக்கணுங்கிறதுக்காக. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை எல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறத நாமும் பின்பற்றி பிற மக்களுக்கும் எத்தி வைக்கக்கூடியவர்களா நாம இருக்கணும். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வை யா அல்லாஹ். ஆமீன். அடுத்து சாரா. அவர்களுக்கு நரகத்தில் நெருப்பு விரிப்புகளும் அவர்கள் போர்த்திக் கொள்ள நெருப்பு போர்வைகளுமே கிடைக்கும். இவ்வாறே அக்கிரமக்காரர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம். இதற்கு மாறாக எவர்கள் நம்முடைய திருவசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ, இது விஷயத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய சக்திக்கு ஏற்பவே நாம் பொறுப்பினை சுமத்துகின்றோம். அவர்கள் சுவர்ணவாசிகள், அதில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். மேலும் அவர்களின் நெஞ்சங்களில் ஒருவர் மீது மற்றவருக்கு இருந்த காழ்ப்புணர்வை நாம் போக்கி விடுவோம். அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். மேலும் அவர்கள் கூறுவார்கள், எங்களுக்கு இவ்வழியினை காட்டிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் எங்களை நேர்வழியில் செலுத்தியிராவிடில் நாங்கள் நேர்வழியை அடைந்திருக்கவே மாட்டோம். உண்மையில் எங்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்தார்கள். அந்நேரம் கூறப்படும், நீங்கள் வாரிசுகளாக்கப்பட்ட சுவனம் இதுதான். நீங்கள் செய்து வந்த செயல்களுக்கு பகரமாக இது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பிறகு சுவனவாசிகள் நரகவாசிகளை அழைத்து கேட்பார்கள், எங்கள் இறைவன் எங்களுக்கு வழங்குவதாக வாக்களித்திருந்த அனைத்தும் உண்மையானவையே என்று நாங்கள் கண்டுகொண்டோம். உங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்குவதாக வாக்களித்திருந்த அனைத்தும் உண்மையானவைதாம் என்று நீங்கள் கண்டுகொண்டீர்களா? அதற்கு அவர்கள் ஆம் என்பார்கள். அப்போது அவர்களுக்கு மத்தியில் ஒருவர் அறிவிப்பார், அக்கிரமக்காரர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாக. யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். அக்கிரமக்கார கூட்டத்திலிருந்து பாதுகாப்பையா அல்லாஹ். உன்னுடைய சாபத்திலிருந்து பாதுகாப்பையா அல்லாஹ். உன்னுடைய கோபத்திலிருந்து மக்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான். நம்முடைய வசனங்கள் சொல்லும் போது யார் நிராகரித்து குற்றவாளிகளா நரகத்துல கிடப்பாங்களோ அவங்களுக்கு நரக விரிப்பு, அதாவது அதோட விரிப்பும் நெருப்பா இருக்கும், அதை போத்திக்கிற போர்வையும் நெருப்பா இருக்கும். அக்கிரமக்காரர்களுக்கு இப்படித்தான் நம்ம கூடி கொடுப்போங்கிறது அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு யார் நல்ல அமல்கள் சொல்றாங்களோ வல்லதீன, மேலும் அவர்கள் ஆமனு வஅமிலு ஸாலிஹ், அல்லாஹ் சொல்றான் நம்முடைய வசனங்களை நம்பி நல்ல செயல் செஞ்சாங்களோ அவங்களுடைய விஷயத்துல நாம எப்படி நடந்துக்கிறோம் தெரியுமா? அவங்க சொர்க்கவாசிகள் அங்க என்னன்னைக்கு தங்கி இருப்பாங்க. அவங்களுடைய நெஞ்சங்கள்ல இருக்க காழ்ப்புணர்வெல்லாம் போக்கிடுவோம். அவளை எப்படி அச்சு வழி கிடக்கணும், அவ மட்டும் அங்க போயிட்டு வர்றா, இவன் மட்டும் இதை செய்யறான், ஏன் நமக்கு மட்டும் இப்படிங்கிற காழ்ப்புணர்வு, வஞ்சகம், கெடுதி, இது பொறாம எல்லாத்தையும் எல்லாம் இல்லாம ஆக்கிரும். இல்லாமல் ஆக்கிட்டு
ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்துல அவங்கள நம்ம நுழைவிப்போம். அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். நீ மட்டும் எங்களுக்கு நேர்வழியை கொடுத்திருக்கலன்னு வச்சிருக்கவே, நாங்க நேர்வழியை அளந்திருக்கவே மாட்டோம் யா அல்லாஹ்ன்னு அவங்க என்ன செய்வாங்க, தனக்கு தூதரை பத்தியும் தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட அந்த சுவர்க்க பற்றியும் சந்தோஷப்பட்டு அல்லாஹ் புகழ்ந்தவர்களா இருப்பாங்க. இதுதான் அவங்க செயல்பட்டாங்கல்ல, அந்த செயலுக்கு பகரமா கிடைச்ச கூலி. இதுதான் அந்த சொர்க்கம்னு அல்லாஹ் சொல்லுவான். அதுக்கு பின்னாடி இந்த சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்க, நரகவாசிகளை கூப்பிட்டு, அல்லாஹ் எங்களுக்கு எதை தரேன்டானோ அதெல்லாம் கொடுத்துட்டான். உங்களுக்கு கொடுத்துட்டானா? ஆமா கொடுத்துட்டான். நாங்க பார்த்துட்டோம். நீங்க பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மத்தியில ஒரு அறிவிப்பாளர் அந்த நேரத்துல சொல்லுவாரு, இந்த அநியாயக்காரர்கள் மீது, இந்த நரகவாசிகள் மீது, இந்த பாவிகள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இதெல்லாம் படிச்சா உண்மையிலே கல்பு அஞ்சுமா அஞ்சாதா? அல்லாஹுக்குடைய கட்டளையை நிராகரிப்பதுல இருந்து பாதுகாப்பா இருக்கணும்னு யாருதான் விரும்ப மாட்டா? அப்ப இத படிக்கல, நிறைய பேர் படிக்கல, நிறைய பேருக்கு புரியல, நிறைய பேருக்கு இது விளங்கவே இல்லை. யா அல்லாஹ் எல்லா மக்களும் உன்னுடைய வேதத்தை படிக்கக்கூடிய பாக்கியவான்களா ஆக்கி யா அல்லாஹ், புரிந்துணர்வு கூடிய அல்லாஹ், இந்த நரக நெருப்புல இருந்து உன்னுடைய சாபத்துல இருந்து காப்பாத்தியா அல்லாஹ். எங்களுக்கு துவா செய்யறதை தவிர பலகீனமான மக்களா நாங்க இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு வேற எதுவும் செய்ய முடியல ரப்பே. ஓகே, அடுத்து. அவர்கள் எத்தேவர்கள் எனில் அல்லாஹ்வின் பாதையை விட்டு மக்களை தடுத்தார்கள், மேலும் அதனை கோணலாக்க விரும்பினார்கள், மேலும் மறுமையை மறுத்தார்கள். மேலும் அவ்விரு பிரிவினருக்கும் இடையே ஒரு உறுதியான தடுப்பு இருக்கும். அதன் உச்சிகளில் மனிதர்கள் சிலர் இருப்பார்கள். அவர்கள் இப்பிரிவினர் ஒவ்வொருவரையும் அவரவரின் முகக்கூறுகள் மூலம் அறிந்து கொள்வார்கள். மேலும் அவர்கள் சுவனவாசிகளை அழைத்து கூறுவார்கள், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இவர்கள் இன்னும் சுவனம் புகவில்லை, ஆயினும் அதனை அடைவதற்கு ஆர்வத்துடன் காத்து கொண்டிருப்பார்கள். மேலும் இவர்களின் பார்வைகள் நரகவாசிகளின் பக்கம் திரும்பும் போது கூறுவார்கள், எங்கள் இறைவனே, இவ்வக்கிரமக்காரர்களோடு எங்களை சேர்த்து விடாதே. பிறகு உச்சியலில் இருக்கும் இவர்கள் நரகில் வீழ்ந்து கிடக்கும் பெரும் பெரும் மனிதர்கள் சிலரை அவர்களுடைய முகக்கூறுகள் மூலம் அறிந்து அவர்களை அழைத்து கூறுவார்கள், பார்த்தீர்களா, உங்களுடைய கூட்டத்தினரும் நீங்கள் பெரிதாக கருதி வந்த சாதனங்களும் இன்று உங்களுக்கு எப்பலனையும் அளிக்கவில்லை. மேலும் அல்லாஹ் இவர்களுக்கு எந்த அருளையும் வழங்கிட மாட்டான் என்று யாரை பற்றி நீங்கள் சத்தியம் செய்து கூறினீர்களோ அவர்கள்தானே இந்த சொர்க்கவாசிகள். இன்று அவர்களே நோக்கி கூறப்படும், நுழைந்து விடுங்கள் சொர்க்கத்தில், உங்களுக்கு யாதொரு அச்சமும் இல்லை, நீங்கள் துயரப்படவும் மாட்டீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆராஃப் பற்றிய இந்த வசனம், அதாவது ஏன் இந்த சூறாவுக்கு ஆராஃப்னு சொல்லி வந்துச்சுங்கிற அந்த வசனங்கள் வந்திருக்கா. இப்ப அல்லாஹ் இடத்துல அவங்க அழகான முறையில என்ன செய்யறாங்க, பேசக்கூடிய ஒரு விஷயங்களை பாருங்களேன். அந்த 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது இந்த ஆராஃப்ங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல சொர்க்கவாசிகளோ, அதாவது பாதி நன்மை பாதி தீமை செய்த அந்த மக்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த மக்களை அங்கிட்ட இருந்து பாக்குறாங்க. சொர்க்கவாசிகளுடைய முகக்கூறுகளை வச்சு இவங்கெல்லாம் சொர்க்கவாசிகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அவங்க சொர்க்கவாசியில சொர்க்கத்துல இருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட பார்த்து நாங்களும் இந்த சொர்க்கத்துக்கு வருவோம்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் திருப்பி பாக்குறாங்க, நரகவாசிகளை பாக்குறாங்க. ஐயோ, ரெண்டையும் பார்த்தா எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர். அல்லா இன்னைக்கு எங்களுக்கு இந்த நிலைமையில இருந்து எங்களை காப்பாத்தியா அல்லாஹ். ஏன்னு சொன்னா அவங்கள பார்த்துட்டு நீங்க யாரையெல்லாம் இந்த உலகத்துல அக்கிரமக்காரங்கன்னு சொன்னீங்க, அநியாயக்காரங்கன்னு சொன்னீங்க, இன்னைக்கு பாருங்க அவங்கதானே சொர்க்கத்துல இருக்கிறாங்க. நீங்க யாரெல்லாம் பெரிய மனுஷர்கள் பெரிய ஆளுகள்னு சொல்லி நீங்க கருதி வந்தீங்களோ அவங்கெல்லாம் பாருங்க எந்த ஒரு பலனையுமே உங்களுக்கு கொடுக்கலையே, எல்லாம் இன்னைக்கு நரகத்துல கிடக்கிறத பாக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. அப்படி நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு சொல்லுவான், நீங்களும் சொர்க்கவாசிகளா அந்த சொர்க்கத்துல போய் நுழைஞ்சிருங்கன்னு சொல்லுவான். அப்படி யார் சொர்க்கத்துல நுழைஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை, துயரமும் இல்லை அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அடுத்து 50வது வசனம் சாரா. மேலும் நரகவாசிகள் சுவனவாசிகளை அழைத்து கேட்பார்கள், எங்கள் மீது சிறிது தண்ணீரை ஊற்றுங்கள், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து சிறிதளவு கொடுங்கள். அதற்கு அவர்கள் பதிலளிப்பார்கள், திண்ணமாக அல்லாஹ் இவ்விரண்டையும் சத்தியத்தை மறுத்தவர்களுக்கு தடை செய்து விட்டான். அவர்கள் எத்தையோர் என்றால் தமது தீனை நெறியை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டார்கள். மேலும் உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்திற்குள்ளாக்கி இருந்தது. அல்லாஹ் கூறுவான், எனவே இவர்கள் இந்நாளை சந்திப்பது குறித்து எவ்வாறு மறந்திருந்தார்களோ, மேலும் நம் வசனங்களை எவ்வாறு மறுத்து கொண்டும் இருந்தார்களோ, அவ்வாறே நாமும் இன்று அவர்களை மறுத்து விடுவோம். இன்னைக்கு அந்த
சொர்க்கவாசிகளை பார்த்து நரகவாசி கேட்பாங்க, கொஞ்சம் தண்ணியாச்சும் ஊத்துங்களேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஆனா இது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்க, தண்ணி கூட கிடைக்காதாம். அல்லாஹ் நீ நிலைமையில இருந்து பாதுகாத்தரலையா அல்லாஹ். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, தீ நெறிய விளையாட்டா வேடிக்கையா ஆக்குனாங்க. இந்த உலக வாழ்க்கை அவங்கள ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கிருச்சு. அல்லாஹ் தாலா சொல்றான், அவங்க எப்படி நம்முடைய வசனங்களை மறந்து மறுத்து வாழ்ந்தார்களோ அதே மாதிரி நாமளும் மறந்துருவோம் அவங்கள. அல்லாஹ் மறந்துட்டோம்டா வேற யாரும் உதவி செய்ய முடியும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சாரா. ஜவாஹிரா, உங்களுக்கு அல்லாஹ் 52வது வசனம், 7வது அத்தியாயத்துல 52வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு நீங்க எப்படி இந்த துனியாவுல வாழையில என்னுடைய வசனங்களை மறந்து மறுத்து வாழ்ந்தீங்களோ உங்களை நம்ம மறந்துட்டோம்னு அல்லாஹ் சொன்னானா. இந்த 52வது வசனத்துல வேற என்ன விஷயத்த சொல்ல போறான், படிங்க பார்க்கலாம். சின்னமாக நாம் ஒரு வேதத்தை அவர்களுக்கு கொண்டு வந்துள்ளோம். அது எத்தகையதென்றால், அறிவின் அடிப்படையில் நாம் அதில் அனைத்தையும் விவரித்திருக்கின்றோம். மேலும் அது இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் ஓர் அருட்கொடையாகவும் திகழ்கின்றது. இப்பொழுது சிலர் இவ்வேதம் எச்சரிக்கின்ற இறுதி முடிவை தவிர வேறெதையும் எதிர்பார்க்கின்றனர். அந்த இறுதி முடிவு வந்துவிடும் நாளில் முன்பு அதனை அலட்சியம் செய்தவர்கள் இவ்வாறு கூறுவார்கள்: உண்மையில் எங்கள் இறைவனுடைய தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்தார்கள். இப்பொழுது எங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு பரிந்துரையாளர் எவரும் எங்களுக்கு கிடைப்பார்களா? அல்லது நாங்கள் முன்பு செய்து கொண்டிருந்ததை போல் அல்லாமல் வேறு செயல்களை செய்திட நாங்கள் திரும்ப அனுப்பப்படுவோமா? அவர்கள் தமக்குத்தாமே இழப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். மேலும் அவர்கள் புனைந்து கூறிக்கொண்டிருந்தவை எல்லாம் இன்று அவர்களை விட்டு காணாமல் போய்விட்டன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்புட்டு அழகா இங்க சொல்லி காட்டுறான். நிச்சயமா உங்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம். அந்த வேதம் எப்படின்னு அறிவித்து கொடுக்கக்கூடிய தூதர்களை கொடுத்தோம். இறை நம்பிக்கை கொண்டு நல்ல வழி காட்டக்கூடிய அருட்கொடையா அது இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ எங்களுக்கு எச்சரிக்கை செய்யற தூதர் இருக்கிறாரா? எங்களுக்கு ஏதாச்சும் அவகாசம் கிடைக்குமா? முன்னாடி செஞ்சதெல்லாம் நாங்க அலட்சியப்படுத்திட்டோம், இப்ப எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமா? எங்களுக்கு பரிந்துரையாளர் யாராச்சும் இருப்பாங்களா? இல்ல எங்களை ஒரு செகண்ட் திருப்பி அனுப்புனா நன்மை செய்வோமே அப்படின்னு சொல்லி கேக்குறதுனால ஏதாச்சும் நன்மை கிடைக்குமா? இழப்பை தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்கள விட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த, அவங்க பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாமே காணாம போயிடும். இதெல்லாம் உலகத்துல நம்ம வாழும்போது வாசிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் நமக்கு கபூர்ல போய் சொல்லப்படுது. நம்மளுக்கு திருப்பி போய் ரிட்டர்ன் போய் கிடைக்காம போறதுக்கு நம்ம இதெல்லாம் படிக்கும்போது நாளைக்கு மறுமையில போய் புலம்பாம இருக்கணும். கபூர்ல போய் கை சேதப்படக்கூடாது. அப்போ நம்ம இங்க இருக்கையிலேயே நல்ல அமல்கள் செய்யணும். அல்லாஹ்வுடைய வசனங்களை உண்மைப்படுத்தணும். அவனுடைய கட்டளைக்கு நம்ம கட்டுப்படணும் அப்படிங்கிற சிந்தனையோட வாழ்வோம்ல. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இந்த கோவிட்ட நீ எவ்வளவு பெரிய அற்புடையா நீ எங்களுக்கு ஆக்கி வச்ச ரப்பே. இதன் மூலமா எவ்வளவு பேர் எவ்வளவு நல்ல செயல்கள் செய்யறதுக்கும், இந்த மாதிரி குர்ஆன்களை வாசிக்கிறதுக்கும், இந்த மாதிரி குர்ஆன் ஹலகாக்களை நடத்துறதுக்கும், எத்தனையோ பேர் வாழ்க்கையில படிக்காதவங்க இதை படிச்சு கேட்கறதுக்கும், அதன்படி செயல்படுறதுக்கும் நீ வழிவகை செஞ்சியே ரப்பே. எவ்வளவு பெரிய கருணையான யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்துமா. சின்னமாக அல்லாஹ் தான் உங்களுடைய அதிபதி. அவன் எத்தகையவர் எனில், வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் தன்னுடைய ஆட்சி பீடத்தில் அமர்ந்தான். அவன் இரவை கொண்டு பகலை மூடுகின்றான். மேலும் இரவுக்கு பின்னால் பகல் விரைந்து வருகின்றது. அவனே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவற்றையும் படைத்தான். அவை அனைத்தும் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன. அறிந்து கொள்ளுங்கள், படைக்கும் ஆற்றலும் கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரமும் அவனுக்குரியவையே. அனைத்துலகங்களுக்கும் அதிபதியாகிய அல்லாஹ் அருள்வள மிக்கவர் ஆவான். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? அல்லாஹ் தான் உங்களுடைய அதிபதி, அவன் தான் உங்களுடைய அரசன், அவன் தான் உங்களை படைச்சவன். அவனுக்கு யாரையும் இணையாக்காதீங்க. வானம் பூமி யாரையும் நல்லா படைச்சான், தன்னுடைய ஆட்சியில இருக்கிறான். பகல இரவ மாறி மாறி வர செஞ்சிடான். சூரிய சந்திரனை படைச்சிருக்கிறான். இது அனைத்துமே அவனுடைய கட்டளைக்கு அழகா கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி எல்லா ஆற்றலும் அதிகாரம் மிக்க ரப்பு தான் நம்முடைய ரப்பு. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அருள் வளம் மிக்கவன். இதெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கல, நீங்க மட்டும் மாறு செய்யலாமா? சொல்லாம சொல்லலாம் பாத்தீங்களா? ஓகே, அடுத்து. உங்கள் அதிபதியிடம் பணிந்தும் மெதுவாகவும் நீங்கள் இறைஞ்சுங்கள். திண்ணமாக அவன் வரம்பு மீறுவோரை நேசிப்பதில்லை.
மேலும் பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் அதில் குழப்பம் விளைவிக்காதீர்கள். மேலும் அச்சத்துடனும் ஆவலுடனும் அல்லாஹ்வை அலையுங்கள். திண்ணமாக அல்லாஹ்வின் அருள் நன்னடத்தையுள்ள மக்களுக்கு அருகில் இருக்கிறது. மேலும் அவனே தன்னுடைய அருள்மாரிக்கு முன்னர் நற்செய்திகளை கொண்ட காற்றுக்களை அனுப்புகின்றான். பிறகு அவை மழை நிறைந்த கனமான மேகத்தை சுமந்து கொள்கின்றன. பின்னர் அவற்றை இறந்து போன பூமியின் பக்கமாக நாம் ஓட்டிச் செல்கின்றோம். பிறகு அங்கு மழையை பொழியச் செய்து அதன் மூலம் இறந்து போயிருந்த அந்த பூமியிலிருந்தே விதவிதமான கனி வகைகளை வெளிக்கொணர்கின்றோம். பாருங்கள், இவ்வாறே இறந்தவர்களை மீண்டும் உயிர் பெறச் செய்து நாம் வெளிப்படுத்துகின்றோம். இவற்றின் மூலம் நீங்கள் படிப்பினை பெறக்கூடும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு படிப்பினை பெறக்கூடிய செய்திகளை அழகா சொல்லி கொடுக்குறான். இப்போ நம்ம ரப்பு கிட்ட எப்படி நம்ம துவா செய்யணும்? உதோ, அலையுங்கள். யார? உங்களுடைய ரப்ப. அல்லாஹ் சொல்றான். எப்படி அலையுங்கள் தெரியுமா? ததர்ருஅன் வ குஃபியா. அதாவது அவனை மெதுவா அப்படி பணிஞ்சு அவன் பக்கத்துல போய் நீங்க துவா செய்யுங்க, கேளுங்க, வேணுங்கிறத கேளுங்க. நிச்சயமா அல்லாஹ் சொல்றான், நிச்சயமா இன்னஹு அவன் லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறுவோரை நேசிக்க மாட்டான். அப்ப யார் பணிஞ்சு ரப்பு கிட்ட மெதுவா தாழ்ந்த குரல்ல நமக்கு வேணுங்கிறத கேட்கிறோமோ அவங்களால நேசிக்கிறானா. இப்படி ரப்பு கேட்க சொல்லியிருக்கப்போ ஏன் இங்க இருந்து எங்கேயோ போய் கால்ல விழுந்து சுவத்துல முட்டி தடவுன்னு தடவி என்னத்த நான் சொல்லுவேன்? எங்கேயோ போய் ஏன் கேக்குறோம்? ரப்பு நீங்க இருந்த இடத்துல இருந்து பணிஞ்சு மெதுவா என்கிட்ட கேளுங்க. அப்படி கேட்கறத நான் விரும்புறேன், நான் ஆசைப்படுறேன், உங்களுக்கு தர்றேன், நீங்க கேட்க மாட்டீங்களான்னு ரப்பு சொல்லும் போது உன்னைக்குமே சக்தி இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கேட்கலாமா? இப்படி வரம்பு மீறவங்கள அல்லாஹ் நேசிக்க மாட்டான். எவ்வளவு அழகான வசனம் பாத்தீங்களா? மேலும் இந்த பூமியில சீர்திருத்தம் ஏற்பட்டதுக்கு பின்னாடி அதுல குழப்பம் செய்யாதீங்க. அச்சத்தோடு ஆவலோடு அவனை கூப்பிடுங்க. நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளான நன்னடத்த உள்ள மக்களுக்கு பக்கத்துல இருக்கான். நம்ம உண்மையிலேயே நல்ல நடத்தையோட இருக்கமா, ஒழுக்க சீலரா இருக்கமா, அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய மக்களா இருக்கமா, நம்ம பக்கத்துல அல்லாஹ் இருக்கான். நம்மளுடைய கூப்பிட்ட குரலுக்கு பதில் சொல்றதுக்கு, என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு, நம்மளுடைய குறையை நீக்கி வைக்கிறதுக்கு, தீர்த்து வைக்கிறதுக்கு, தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு. அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் நமக்கு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது 7வது அத்தியாயத்துல 57வது வசனம். அல்லாஹ் தஆலா முதல்ல சொல்லி காட்டுறான், நீங்க சீர்திருத்தம் பண்ண பின்னாடி குழப்பம் செய்யாதீங்க, அச்சத்தோடும் ஆவலோடும் என்னைய நீங்க அழைச்சிங்கன்னா நான் உங்க பக்கத்துல இருக்கேன்னு சொல்றான். நம்ம பக்கத்துல இருக்க ரப்ப விட்டுட்டு எங்கேயோ யாரையோ தேடி அலைய தேவையில்லை. அடுத்த வசனங்கள்ல நமக்கு என்ன சொல்லி காட்டுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாப்போம். அமீனா சிஸ்டர் படிக்கிறீங்களா? ஓகே. மேலும் அவனே தன்னுடைய அருள்மாரிக்கு முன்னர் நற்செய்திகளை கொண்ட காற்றுகளை அனுப்புகின்றான். பிறகு அவை மழை நிறைந்த கனமான மேகத்தை சுமந்து கொள்கின்றன. பின்னர் அவற்றை இறந்து போன பூமியின் பக்கமாக நாம் ஓட்டி செல்கின்றோம். பிறகு அங்கு மழையை பொழிய செய்து அதன் மூலம் இறந்து போயிருந்த அந்த பூமியிலிருந்தே விதவிதமான கனி வகைகளை வெளிக்கொணர்கின்றோம். பாருங்கள், இவ்வாறு இறந்தவர்களை மீண்டும் உயிர் பெற செய்து நாம் வெளிப்படுத்துகின்றோம். இவற்றின் மூலம் நீங்கள் படிப்பினை பெற்றிடக்கூடும். நல்ல பூமி தன்னுடைய இறைவனின் கட்டளைப்படி நல்ல விளைச்சலை தருகின்றது. ஆனால் கெட்ட பூமியோ மோசமான விளைச்சலை தவிர வேற எதையும் வெளிப்படுத்துவதில்லை. இவ்வாறே நாம் நன்றி செலுத்துகின்ற மக்களுக்கு நம்முடைய சான்றுகளை மீண்டும் மீண்டும் விவரித்து கூறுகின்றோம். இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழை நீரை நமக்கு உதாரணமா காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அந்த மழை நீரல் மூலம் அவனுடைய அற்புடைகளை நமக்கு எவ்வளவெல்லாம் கொடுக்குறான், நம்ம அனுபவிக்கிறோம். இதன் மூலம் நம்ம படிப்பினை பெறணுங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து நல்ல பூமி நல்ல விளைச்சலை கொடுக்குது, நம்ம அதன் மூலம் நல்லவையா அனுபவிக்கிறோம், நம்ம எல்லாமே செய்யறோம். ஆனா கெட்ட பூமி பாருங்க, முள் செடிகளையும் கசப்பான மரங்களையும் காய்களையும் வெளியாக்குது, அது நமக்கும் பயனடையாம இருக்கிறது. இப்படித்தான் நல்ல பூமி மாதிரி நீங்க நல்ல மக்களா இருங்க, கெட்ட பூமி மாதிரி கெட்ட செயல்களை நீங்க செய்யாதீங்க. இதுல எல்லாம் உங்களுக்கு சான்று இருக்கு, இதையெல்லாம் நம்ம உங்களுக்கு விளக்கமா சொல்லி காட்டுறோம். இதெல்லாம் படிங்க, விளங்கிக்கோங்க, நன்மக்களா இருங்க, என்னுடைய கிஃப்ட்டுக்கும் அன்புக்கும் உரியவர்களா இருங்கிறத நான் சொல்லி காட்டுறான். அடுத்ததா
திண்ணமாக நாம் நூகை அவருடைய சமுதாயத்தரிடம் அனுப்பினோம். அவர் கூறினார், என்னுடைய சமுதாயத்தவரே, அல்லாஹுக்கு அடிபணியுங்கள். அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை. மகத்தானதொரு நாளின் வேதனை உங்கள் மீது வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன். அதற்கு அவருடைய சமுதாய தலைவர்கள் பதில் கூறினார்கள், நீர் வெளிப்படையான வழிகேட்டில் மூழ்கியிருப்பதையே நாங்கள் காண்கின்றோம். அதற்கு நூஹ் சொன்னார், என்னுடைய சமுதாயத்தவரே, நான் எந்த வழிகேட்டிலும் மூழ்கியிருக்கவில்லை. நான் அகிலத்தாருடைய அதிபதியின் தூதனாக இருக்கின்றேன். நான் என் இறைவனின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். உங்களுக்கு நலம் நாடுபவனாகவும் இருக்கின்றேன். மேலும் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து நான் அறிகின்றேன். உங்களை எச்சரிக்க வேண்டும் என்பதற்காகவும், தவறான நடத்தையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், உங்கள் மீது இரக்கம் காட்டப்படுவதற்காகவும், உங்கள் சமூகத்தை சார்ந்த ஒருவரின் வாயிலாகவே உங்கள் இறைவனுடைய அறிவுரை உங்களிடம் வந்திருப்பது குறித்து நீங்கள் வியப்பு அடைகின்றீர்களா? ஆயினும் அவர்கள் அவரை பொய்யர் என்று கூறிவிட்டார்கள். இறுதியில் நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் ஒரு கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம். மேலும் எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென்று கூறினார்களோ அவர்களை நாம் மூழ்கடித்தோம். திண்ணமாக அவர்கள் கண்மூடித்தனமாக வாழும் மக்களாகவே இருந்தார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே முழுசா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்த சொல்லி, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஒரு தூதரா இருந்தாங்க, அந்த மக்களுக்கு எதையெல்லாம் எடுத்து சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, இங்க பாங்கப்பா, நீங்க அநியாயமா செய்யாதீங்க, அல்லாஹ்வை நிராகரிக்காதீங்க, நீங்க வெளிப்படையான தவறுல இருக்கிறீங்க, நீங்க வழிகேட்டுல மூழ்கி இருக்கீங்க, நீங்க இப்படி எல்லாம் போகாதீங்கன்னு சொன்னப்ப அவங்க சொன்னாங்களா, நீங்க தான்ப்பா வழிகேட்டுல மூழ்கி இருக்கீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதரான நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அந்த அழகிய செய்தியெல்லாம் எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவர் சொல்றாரு, நான் வழிகேட்டுல, நான் என்ன வழிகேட்டுல இருக்கிறத நீங்க பாக்குறீங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கேன், நான் அல்லாஹ்வுடைய தூது செய்தி எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்க மேல நலன் நாடக்கூடியவனா இருக்கிறேன், நீங்க அல்லாஹ்விட்ட இருந்து அறியாத செய்திகள்லாம் நான் அறியக்கூடியவனா இருக்கேன். அதனால உங்களுடைய கெட்ட நடத்தையெல்லாம் விட்டுட்டு நல்லது செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன செஞ்சாங்க, வரம்பு மீறி நடந்த மக்களா இருந்தாங்க. அதனால நாம என்ன செஞ்சுட்டோம், அவங்க இறை தூதரான நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவரை பின்பற்ற வரக்கூடியவர்களையும் கப்பல்ல ஏத்திக்கிட்டு அந்த மக்கள் அனைவரையும் பொய்ன்னு சொன்ன அந்த மக்களை, அநியாயத்துக்கு வரம்பு மீறி நடந்த அந்த மக்களை எல்லாத்தையும் மூழ்கடித்தோம். கண்மூடித்தனமா வாழக்கூடிய மக்களா அவர்கள் இருந்தாங்க. அப்ப இதுல என்ன விஷயத்த அல்லாஹ் சொல்ல வர்றான், கண்மூடித்தனமா வாழக்கூடிய மக்களா நீங்க இருக்காதீங்க, நீங்க அறிவுரைகள் கேட்டு வாழக்கூடிய அறிவுள்ள மக்களா இருங்க. இருக்குதா இந்த வசனத்துல நமக்கு? சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை அறிவுள்ள மக்கள் ஆக்கியா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்துடா. மேலும் ஆது கூட்டத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை அவர் கூறினார், என் சமுதாயத்தாரே, அல்லாஹுக்கு அடிபணியுங்கள். அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. எனவே நீங்கள் தவறான நடத்திலிருந்து விலகிக் கொள்ள மாட்டீர்களா? அவருடைய இக்கூற்றை ஏற்க மறுத்த அவரது சமுதாய தலைவர்கள், திண்ணமாக நீர் அறியாமையில் உழல்வதை நாங்கள் காண்கின்றோம். மேலும் நீர் பொய்யராக இருப்பீரோ என்றும் நாங்கள் ஐயம் கொள்கின்றோம் என்று பதில் கூறினார்கள். அதற்கு அவர் கூறினார், என் சமுதாயத்தாரே, நான் அறியாமையில் உழன்று கொண்டிருக்கவில்லை. மாறாக நான் அகிலங்களுடைய அதிபதியின் தூதனாக இருக்கின்றேன். நான் என் அதிபதியின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். மேலும் நான் உங்களில் நம்பிக்கைக்குரிய நலம் விரும்பியாக இருக்கின்றேன். உங்களை எச்சரிக்கை செய்வதற்காக உங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒருவரின் வாயிலாகவே உங்கள் இறைவனின் அறிவுரை உங்களிடம் வந்திருப்பது குறித்து நீங்கள் வியப்பு அடைகின்றீர்களா? உங்களுடைய இறைவன் நூஹுடைய கூட்டத்தாருக்கு பின் உங்களை பூமியில் வாரிசுகளாக்கினான். உங்களுக்கு நல்ல உடல் வலிமையையும் கம்பீரத்தையும் வழங்கினான். இவற்றை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவே அல்லாஹ்வின் வியக்கத்தக்க ஆற்றல்களை நினைத்து பாருங்கள், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். அதற்கு அவர்கள் பதில் கூறினார்கள், நாங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். எங்கள் முன்னோர்கள் வழிபட்டு வந்தவற்றையெல்லாம் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதை சொல்வதற்காகவா நீர் எங்களிடம் வந்துள்ளீர்? நீர் உண்மையானவராயின் எந்த வேதனையை குறித்து எங்களை நீர் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றீரோ அதனை எங்களிடம் கொண்டு வாரும். அதற்கு அவர் கூறினார், உங்கள் இறைவனின் வேதனையும் சினமும் உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டன. நீங்களும் உங்கள் முன்னோர்களும் ஏற்படுத்தி கொண்ட பெயர்களை குறித்தா என்னிடம் நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்கள்? அல்லாஹ் அவற்றிற்கு எந்த ஆதாரமும் இறக்கி வைக்கவில்லை. எனவே நீங்களும் எதிர்பார்த்திருங்கள், நானும் உங்களுடன் எதிர்பார்த்திருக்கிறேன்.
இறுதியில் நமது அருளை கொண்டு ஹூதையும் அவருடைய தோழர்களையும் நாம் காப்பாற்றினோம். மேலும் எவர்கள் நம்முடைய சான்றுகளை பொய்யென கூறிக்கொண்டிருந்தார்களோ, மேலும் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்களோ, அவர்கள் அனைவரையும் நாம் வேருடன் களைந்தோம். ஓகேடா, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாய மக்களுக்கு சொன்ன செய்திய அழகா அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க அறியாமையில மூழ்கி கிடக்கிற மக்களா இருக்கிறீங்க. நீங்க அதனால அறியாமையில இருந்து அறிவின் பக்கம் வாங்க. அந்த அறிவை கொண்டு வந்த இறைவனின் தூதனா நான் இருக்கிறேன்னு சொன்னப்போ நீங்க தான் அறியாமையில இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்லி காட்டுறாங்க, இங்க வாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு பின்னாடி அல்லாஹ் உங்களை இந்த பூமியில அழகா வாழக்கூடிய சமுதாயமா படைச்சிருக்கான். உங்களுக்கு உடல் வலிமையை கொடுத்திருக்கான், எல்லா சக்தியும் கொடுத்திருக்கான், கம்பீரத்தை கொடுத்திருக்கான். இதெல்லாம் நீங்க மறந்துடாதீங்க. அவனுடைய வியக்கத்தக்க ஆற்றல்களை நினைச்சு நீங்க நன்றி செலுத்துனீங்கன்னா, அவனை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லிடுறாங்க, எங்களுடைய முன்னோர்களுடைய வழிமுறை எல்லாம் நாங்க விட்டுறணும்னு சொல்றதுக்காகத்தான் நீங்க தூதரா வந்திருக்கீங்களா? அதுக்குத்தான் நீங்க எங்களை வழி கெடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனை பேரு எங்க ஊர் பழக்கம், எங்க குடும்பத்து பழக்கம், எங்க முன்னோர்களுடைய பழக்கம், நாங்க இப்படித்தான் செஞ்சு வருவோம், இப்ப புதுசா வந்தவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம்னு எவ்வளவோ பேர் சொல்றாங்களே. புதுசா எதுவுமே வரல. நிச்சயமா அல்லாஹ்வுடைய வசனத்தை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது, படித்து பார்க்கும்போது எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம பேசுற மாதிரியே, நம்ம சமுதாயத்து மக்கள் பேசுற மாதிரியே அந்த காலத்திலயும் பேசியிருக்காங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்கள் முன்னோர்கள் கொண்டு வந்தத மார்க்கம் இல்லப்பா, அல்லாஹ் சொல்றதுதான் மார்க்கம். அதனால அவங்க சொல்றாங்க, எங்க முன்னோர்கள் கொண்டு வந்ததெல்லாம் நாங்க விட்டுட்டு நீங்க சொல்றதை கேட்கணுங்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்களா? நீங்க தான் உண்மை சொல்றீங்க, அப்ப எங்க முன்னோர்கள்லாம் பொய்யா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, இறை தூதர் சொல்றாங்க, நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர், அந்த தூது செய்தியை எடுத்து சொல்லிட்டேன், அதுதான் உண்மை. நீங்க அதை மறுத்து பேசுனீங்கன்னா இறைவனுடைய சினம், அவனுடைய கோபம், அவனுடைய தண்டனை உங்க மேல விதிக்கப்பட்டுருச்சு. நீங்க அவனுடைய வசனங்களை பொய்ன்னு சொல்லி தர்க்கம் செய்யக்கூடிய மக்களா இருக்கிறீங்க. அப்ப என்ன செய்வோம்? 2 பேரும் அல்லாஹ்வின் தண்டனையை வருதா, என்ன கிஃப்ட் வருதா எதிர்பார்ப்போமா அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுடைய இறுதியில ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களை பின்பற்றின தோழர்களையும் நம்ம காப்பாற்றணும். நம்மளுடைய சான்றுகளை எல்லாம் பொய்ன்னு சொல்லி முன்னோர்கள் சொன்னதுதான் உண்மைன்னு சொல்லி வழிகேட்டுல போனாங்களே, நம்பிக்கை கொள்ளாம இருந்தாங்களே, மனோ இச்சையை பற்றி பின்பற்றி வாழ்ந்தார்களே, அந்த மக்கள் அனைவரையும் வேரோட புடுங்கி எறிஞ்சிட்டோம்னு சொல்றான். வேரோட எதை களையத்தானே புடுங்குவோம், பயிர்களை வாழ விடுவோம், நல்லா வளர்ந்து செழிச்சு வரும். அப்ப அல்லாஹ் தஆலா களை எடுத்தது மாதிரி எல்லாத்தோட வேரோட புடுங்கிட்டோன்றான். அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்து பேசினா எந்த நிலைமைக்கு ஆளாகுவோம் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை நமக்கு அழகா சொல்லி காட்டுறான். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா மீனா சிஸ்டர். 2 ஹிஸ்டரிய படிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த 7வது அத்தியாயத்துல சில நபிமார்களுடைய தூது செய்திகளை பார்ப்போம்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தான். அந்த வகையில நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தையும் அவங்களையும் பார்த்தோம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தையும் அவங்களையும் பார்த்தோம். அடுத்து எந்த சமுதாயத்தை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்ட போறான்? ஈசா படிங்க. மேலும் சமூத் கூட்டத்தாரிடம் அவர்களின் சகோதரர் சாலிஹை நாம் அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமுதாயத்தார்களே, அல்லாஹுக்கு அடிபணியுங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களிடம் வந்துவிட்டது. அது அல்லாஹுவின் ஒட்டகம், அது உங்களுக்கு ஒரு சான்றாக உள்ளது. எனவே அல்லாஹுவின் பூமியில் மேய்ந்து திரிய இதனை விட்டுவிடுங்கள், இதற்கு எந்த தீங்கும் செய்யாதீர்கள். அவ்வாறு செய்வார்களாயின் துன்புறுத்தும் வேதனை உங்களை பிடித்துக் கொள்ளும். மேலும் நினைத்து பாருங்கள், ஆது சமுதாயத்திற்கு பின் அல்லாஹ் உங்களை வாரிசுகளாக்கினான். மேலும் இப்பூமியில் சிறப்பான வசதிகளையும் உங்களுக்கு வழங்கினான். இப்போது அதன் சமவெளிகளில் நீங்கள் பிரம்மாண்டமான மாளிகைகளை எழுப்புகின்றீர்கள், மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்கள். எனவே அல்லாஹ்வின் வல்லமைக்கு சான்றான அருள் கொடைகளை நினைவு கூறுங்கள். மேலும் பூமியில் குழப்பம் விளைவித்துக் கொண்டு திரியாதீர்கள். அவருடைய சமுதாயத்தவரில் ஆணவம் மிகுந்த தலைவர்கள் இறை நம்பிக்கை கொண்டிருந்த பலவீனமான மக்களை நோக்கி விளைவினார்கள். உண்மையில் சாலிஹ் தம் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட தூதுதான் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அதற்கு அவர்கள் பதில் கூறினார்கள், எச்செய்தியுடன் அவர் அனுப்பப்பட்டுள்ளாரோ அதனை நாங்கள் திண்ணமாக ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கு அந்த ஆணவக்காரர்கள், எதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அதனை நாங்கள் மறுக்கின்றோம் என்று கூறினார்கள்.
பிறகு அவர்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள். தம்முடைய இறைவனின் ஆணையை ஆணவத்துடன் மீறினார்கள். மேலும் சாலிகிடம் அவர்கள் கூறினார்கள், உண்மையில் இறை தூதர்களில் நீரும் ஒருவர்தாம் என்றால் எந்த வேதனை குறித்து எங்களை நீர் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறீரோ அதனை எங்களிடம் கொண்டு வாரும். இறுதியில் திடுக்குற செய்யும் ஒரு நிலநடுக்கம் அவர்களை தாக்கியது. உடனே அவர்கள் தம்முடைய இல்லங்களில் முகங்குப்புற விழுந்து இறந்து கிடந்தார்கள். பிறகு சாலிஹ், என் சமூகத்தாரே, நான் என்னுடைய இறைவனின் தூது செய்தியை உங்களிடம் எடுத்துரைத்து விட்டேன். மேலும் நான் உங்கள் நலனில் பெரிதும் அக்கறை கொண்டிருந்தேன். ஆயினும் நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு நலன் நாடியவர்களை நீங்கள் நேசிக்கவில்லையே என்று கூறியவாறு அவர்களின் ஊரை விட்டு வெளியேறினார். இப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய சமுதாயத்தையும் அவ்வளவு அழகா அல்லாஹ்தாலா எடுத்து சொல்றான் பாருங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அழகான முறையில, நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கேன், அல்லாஹ்வுடைய தூது செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க எனக்கு வழிபட்டு நடங்கன்னு சொல்லும் போது அவங்க எப்படி எல்லாம் மாறு செஞ்சாங்க, ஆணவம் கொண்ட மக்களா இருந்தாங்க. அவங்களுடைய தலைவர்கள் பலவீனமான மக்களை பார்த்து, இவர் தான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரா, இவர் தூதருங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்களா, இவர் தான் அதை கொண்டுகிட்டு வந்திருக்கிறாரா இந்த தூது செய்திய அப்படின்லாம் கேலியும் கிண்டவுமா பேசினாங்க. ஆனா அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, நாங்க இவர் தூதருங்கிறத ஏத்துக்கிட்டோம், நாங்க திண்ணமா ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழக்கூடிய மக்களா இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா ஆணவக்காரவர்கள் என்ன செஞ்சாங்க, நாங்க ஏத்துக்கட்டல, நாங்க மறுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறாங்க. உங்களை அல்லாஹாலா இந்த ஆது கூட்டத்துக்கு பின்னாடி உங்களை இந்த பூமியில வசதியா வாழ வச்சிருக்கான். நீங்க பிரம்மாண்டமான மாளிகைகள்லாம் கட்டி வாழ்றீங்க, மலைகளை குடைந்து கட்டி வாழ்றீங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள்ல இருந்து அனுபவிக்கக்கூடிய நீங்க பூமியில குழப்பம் செய்யாதீங்க எப்படின்னு சொன்னாலும் அவங்க என்ன செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க, மறுத்து பேசக்கூடியவர்களா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அத்தாட்சியா அனுப்புன ஒட்டகத்தை கொன்று விட்டாங்க, அறுத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஆணையை மீறின ஆணவக்காரர்களா இருந்தாங்க. அப்போ அத அறுத்தும் போட்டு இறை தூதர்கிட்ட சொல்றாங்க, நீங்க ஒரு வேதனை வரும், எச்சரிக்கை வரும்லாம் சொல்றீங்களா, அது எப்ப வரும், அதையும் கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க. கடைசியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, அப்படி திடுக்குண்டு வரக்கூடிய ஒரு நிலநடுக்கம் அவங்கள தாக்குச்சு. அவங்க அப்படியே குப்புற விழுந்து மௌத்தா போயிட்டாங்க. அவங்களுடைய வீடுகள்ல அப்படி குப்புற அடிச்சு விழுந்துட்டாங்க. எப்படி இருக்கும் அப்ப? அப்ப அதுக்கு பின்னாடி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய சமுதாய மக்களே, உங்களுக்கு நல்லது சொல்லக்கூடியவனா நான் இருந்தேன், அதான் நான் நல்லதை கேட்கக்கூடியவர்களா நீங்க இல்லையே. உங்களுக்கு நலம் நாடக்கூடியவனா இருந்தேன், நலம் நாடக்கூடிய மக்களை நேசிக்கக்கூடியவர்களா நீங்க இல்லையே. நீங்க இப்படி அழிஞ்சு போயிட்டீங்களே, வீணா போயிட்டீங்களே, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு சாபத்துக்கு ஆளான மக்கள் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரிதாபத்தோட அந்த ஊரை விட்டு வெளியாகி வர்றாங்க. இப்படித்தான் இன்னைக்கும் நம்ம மேல இறக்கப்பட்டு, நம்ம மேல ஆர்வப்பட்டு, நம் மேல இருக்கக்கூடிய கருணையின் காரணமா அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை, இன்னைக்கு நபிமார்கள் இல்ல, நபிமார்களுடைய வருகை முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த அழகிய வழிகாட்டுதலை எத்தனையோ அறிஞர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், ஒவ்வொரு ஜும்மா குத்துபாலையும் நமக்கு எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லயும் நிறைய ஃபங்க்ஷன் மாதிரி அழகா மக்கள்களை ஒன்று கூட்டி, இது அல்லாஹ்வுடைய வசனங்கள், இது ரமலானுடைய மாசம், இது சாபானுடைய மாசம், இது ரஜப் மாசம், இது முஹர்ரம் மாசம், இது ஒவ்வொரு நிலையும் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர்கள் இதுக்கு முன்னாடி வந்தவங்க இவ்வளவுலாம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட இந்த வேதத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கு. இதன்படி வாழ்ந்தா நம்ம வெற்றி அடையலாம். உங்களை நாங்கள் நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிற காரணத்தினால நீங்க வழிகேட்டுல போயிடாதீங்கன்னு சொல்லக்கூடிய செய்திகளை சொல்றப்ப எல்லாம் கேட்கக்கூடிய மக்கள் இல்லாமல் இல்லை. ஆனா பெரும்பாலான மக்கள் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி புறக்கணிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா இப்படி முன்னாலே உள்ள நபிமார்களையும் அந்த இறை தூதர்களையும் இறை தூதர்களுடைய சமுதாயத்தையும் சொல்லி காட்டுறான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கெல்லாம் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு, ஆணவம் கொண்ட மக்களுக்கு, நிராகரித்த மக்களுக்கு எவ்வளவு அழகா எடுத்து சொன்னாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஆணவம் கொண்ட மக்களா இருந்தாங்க.
நிராகரிக்கக்கூடிய மக்களா இருந்தாங்க. நம்மளுடைய வசனங்களை பொய்யென்று தூற்றக்கூடிய மக்களா இருந்தாங்க. அப்போ நம்ம கொடுத்த ஞாபகத்துக்களுக்கு நன்றி கெட்ட மக்களா இருந்தாங்க. அதனால அவங்க முற்றிலும் முழுவதுமாக அழிச்சு தொடச்சு புடுங்கி எரியப்பட்டாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த வசனங்கள் நம்மளுக்கு எப்படிப்பட்ட படிப்பினையை கொடுக்கணும்? யா அல்லாஹ், உன்னுடைய வசனங்களை நாங்கள் செவிமடுத்தோம் யா அல்லாஹ், கேட்டோம் யா அல்லாஹ், சமிஅனா கேட்டோம் நாங்கள் அனைவரும், வஅதஅனா கட்டுப்பட்டோம் யா அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும்போது, யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்வதிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ், உன்னுடைய வசனங்களை பொய்யென்று சொல்வதிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைகளை மீறுவதிலிருந்து எங்களையும் எங்களுடைய வாரிசுகளையும் உற்றார் உறவினர் ஊர் மக்கள் யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இதற்கெல்லாம் மேலாக யா அல்லாஹ், இதை நம்பாத நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு அழகிய இந்த செய்திகளை எடுத்து சொல்லி அல்லாஹுடைய தண்டனையை அஞ்சுங்க, அல்லாஹுடைய வெகுமதிக்கு உரிய மக்களா வாங்கன்னு சொல்லி இதை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, இந்த ஆராஃப்ங்கிற இந்த அத்தியாயத்துல ஆராஃப் வாசிகளை பத்தி சொல்றியே யா அல்லாஹ். சொர்க்கவாசிகளை பார்ப்பார்கள், நரகவாசிகளை பார்ப்பார்கள். சொர்க்கவாசிகளை பார்க்கும்போது சொர்க்கத்தைக்கு ஆசைப்படுவார்கள், நரகவாசிகளுக்கு பார்க்கும்போது அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு அழகிய விமோசனத்தை சுவனத்தை நீ தந்தருள்வாயாக யா அல்லாஹ். நாங்கள் இவர்களிலும் இருந்து எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், முந்தியவர்கள் நீ ஒரு கூட்டத்தை சொல்கிறாயா யா அல்லாஹ். முந்தியவர்களே கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? யா அல்லாஹ், அப்படி கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போகக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், புனிதமான அந்த ரமலானின் அழகிய நன்மைகளை செய்து யா அல்லாஹ், அதில் வரக்கூடிய கதருடைய இரவையும் அடைந்து யா அல்லாஹ், அழகிய சொர்க்கத்துக்கு உரிய மக்களாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு உரிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து எங்களுடைய அமல்களை எல்லாம் நீ ஏற்று உன்னுடைய மாஃபிரத்துக்கும் உன்னுடைய பொருத்தத்துக்கும் உரிய மக்களாக எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் எங்கள் வாரிசுகளையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் ஊர் மக்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன, வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.